வணக்கம் நண்பர்களே. ஃபீஃபா உலகக்கிண்ணம் 2026 மிக முக்கியமான தருணத்தை இப்போது எட்டிவிட்டது. இன்னும் சரியாக 5 நாட்கள் இருக்கின்றன. உலகக்கிண்ணத்தின் புதிய சாம்பியன் யார் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? காரணம், ஏற்கனவே சாம்பியன் ஆனவர்கள் தான் இப்போது உலகக்கிண்ணத்தின் அரையிறுதிப் போட்டிகளுக்கு தெரிவாகி இருக்கின்றார்கள். ஆனால் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா மீண்டும் தன்னுடைய பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதுபோல் முன்னாள் சாம்பியன்கள் தாங்கள் மீண்டும் ஒரு தடவை இன்னொரு உலகக்கிண்ணத்தை வெற்றி கொள்ளலாம். இதில் ஸ்பெயினுக்கும் இங்கிலாந்துக்கும் தங்களுடைய 2வது உலகக்கிண்ணத்துக்கான குறி மிக பெரும் வேட்கையோடு இருக்கிறது. முக்கியமாக இங்கிலாந்துக்கு 60 ஆண்டுகால கனவு. இந்த 4 அணிகளும் ஏற்கனவே அரையிறுதிப் போட்டிகளுக்கு வந்த தரவைகள், அதிலிருந்து இறுதிப் போட்டிக்கு வந்த தரவைகளை நாங்கள் யோசித்திருந்தோம். என்றாலும் அது பற்றிய சில சுவாரஸ்யமான தரவுகள், இந்த 4 அணிகளுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமைகள், அணி முகாமையாளர்களது திறமைகள், வீரர்களது பலவீனங்கள் ஆகியவை பற்றி தனித்தனியாக இந்த 2 அணிகளாக மோதுகின்ற அரையிறுதிப் போட்டிகளை பற்றிய காணொலிகள் வரப்போகின்றன. இந்த காணொளி உலகக்கிண்ண போட்டிகள் இதுவரை நடந்த 100 போட்டிகளை பற்றிய சில தரவுகள், சாதனைகள், சுவாரஸ்யமான விடயங்கள், வேதனைகள், சர்ச்சைகள் ஆகியவை பற்றி பேசப் போகின்றன. சர்ச்சை எழுந்து வரும்போது இப்போது இணையத்திலே அதிகமாக வெறுக்கப்படுகின்ற அணிகளில் ஒன்றாக அர்ஜென்டினா அணியை பல பேர் காட்டுகின்றார்கள். இதற்கு ஜியோ பொலிட்டிக்ஸ் என சொல்லக்கூடிய பூகோள அரசியலும் வந்து சேர்ந்திருப்பதை நாங்கள் வருத்தத்தோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. எவ்வளவுதான் திறமையான அணியாக இருந்தாலும் என்று சொல்லி பல பதிவுகளை நான் பார்க்கிறேன். அதுபோல் சில காணொலிகளில் நான் பார்க்கின்ற வேளையில் அர்ஜென்டினா அணி கடந்த காலங்களில் கடந்து வந்த பாதைகள், அதிலே இடம்பெற்ற கசப்பான சம்பவங்கள், இதில் டீகோ மரடோனாவின் ஹேண்ட் ஆஃப் த காட் தொடக்கம் சகல விடயங்களும் இங்கே அக்குவேர் ஆணிவேராக அரசை போடுகின்றார்கள். இனவாதம் இடையிடையே கிளப்பப்படுகிறது. ஸ்பெயின் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இனவாதம் நிறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஐரோப்பாவில் மறைந்து கிடக்கின்ற இனவாதம் கிளறிவிடப்படுகிறது. லமீன் யமால் என்ற ஒரு 18 வயது பையன் தன்னுடைய 19வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் அவன் உலகத்துக்கு அமைதியையும் இனவாதம் இல்லாத தன்மையையும் எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது. தன்னுடைய முன்னாள் பிரதமருக்கு அவன் வழி சொல்கிறான். இப்படியான சூழ்நிலையில் இந்த உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளின் அரையிறுதிப் போட்டி, 1வது அரையிறுதிப் போட்டி ஸ்பெயின் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையில் டெக்சாஸில் இன்று நள்ளிரவை தாண்டிய வேளையில் 12:30 இடம்பெற போகிறது. அந்த 2 அணிகள் மோதுகின்ற சுவாரஸ்யமான அரையிறுதிப் போட்டி பற்றிய ஒரு விரிவான முன்னோட்டம் தனிக்காணொலியாக இந்த ஒரு சில மணித்தியாலங்களில் வரும். இங்கிலாந்து அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற அரையிறுதி பற்றி அதுதான் மிக பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. இப்போது இன்று ஆரம்பித்த இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 1வது ஒருநாள் சர்வதேச போட்டியிலும் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணி பற்றி பேசப்படுகிறது. உலகம் முழுவதும் இந்த அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி அதிகமாக பேசப்படுவதற்கு அண்மையில் இடம்பெற்ற சில சர்ச்சைகளும் காரணம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அர்ஜென்டினா சம்மந்தப்பட்டதா, ஃபீஃபா சம்மந்தப்பட்டதா என்று சொல்லி நிச்சயமாக எங்களுக்கு சொல்ல முடியாது. அதை பற்றி விரிவான ஒரு பதிவு ஒன்றை தமிழ்படுத்தி, ஆங்கிலத்தில் வந்த பதிவு ஒன்றை தமிழ்படுத்தி ஏஆர்வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் தமிழ் பக்கத்திலே தந்திருக்கிறேன், ஃபேஸ்புக்கிலே மறக்காமல் பாருங்கள். எவ்வாறு அர்ஜென்டினா இந்த சர்ச்சைக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கிலாந்துக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கால்பந்து போட்டிகளில் இடம்பெற்ற அரசியல் தாண்டிய சர்ச்சைகளை பற்றியும் நான் வரப்போகிற முன்னோட்டத்திலே கட்டாயமாக சொல்வேன். இந்த காணொலியை பொறுத்தவரையில் ரசிகர்கள் நிறைய பேர் இந்த கால்பந்தாட்ட போட்டி என்று வரும்போது, விளையாட்டு போட்டிகள் என்று வரும்போது தரவுகளில், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அதிகமான ஆர்வம் இருக்கும். இந்த புள்ளி விவரங்கள், அதில் முக்கியமாக இம்முறை கலந்து கொண்ட 4 புதிய அணிகள், அந்த 4 புதிய அணிகளில் கேபோ வேர்டே மட்டும் 32 அணிகள் மோதிய சுற்றுக்கு வந்தது. மற்ற 3 அணிகளும் படுமோசமாகத்தான் பெருவர்களை காண்பித்து வெளியேறுகின்றன. அதுபோல் இந்த உலகக்கிண்ணம் பல புதிய நட்சத்திரங்களை தந்திருக்கிறது, பல புதிய நட்சத்திர அணிகளை தந்திருக்கிறது, எங்களுக்கு எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய ஹோப் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கைகளை தந்திருக்கிறது. அதுபோல் முக்கியமான நட்சத்திரங்கள் சில பேர் இந்த உலகக்கிண்ணத்தோடு ஓய்வு பெற்று போயும் இருக்கின்றார்கள். கிறிஸ்டியானோ ரொனால்டோ, நெய்மர், மொன்ட்ரிச் ஆகியோர் தங்களது இறுதி உலகக்கிண்ணங்களை ஆடிவிட்டார்கள் என்று சொல்லி அறிவித்து விட்டார்கள். இந்த 3 நட்சத்திரங்களை தவிர அல்ஜீரிய அணியின் மெஹரஸ், அதுபோல செனகல் அணியின் சாடியோ மானே ஆகியோருக்கும் இது இறுதி உலகக்கிண்ணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல்தான் பெல்ஜியம் அணியின் 2 பேர் நட்சத்திரங்கள் கெவின் டி பிரைனா மற்றும் அவர்களது கோல் காப்பர் திபோ கோத்தோ. இன்னும் பல நட்சத்திரங்கள் அணிவகுத்து இதில் இருக்கலாம். இப்போதைக்கு அறிவித்தவர்கள் இல்லாவிட்டால் எங்களால் ஊகிக்கப்படக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் சின்ன சின்ன அணிகளின் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் கூட தங்களது இறுதி உலகக்கிண்ணங்களை ஆடியிருக்கலாம். இதுபோல் அப்செட்ஸ் இம்முறை இடம்பெற்ற மிக பெரும் அதிர்ச்சிகள், அதில் அதிர்ச்சிகளுக்கெல்லாம் அதிர்ச்சியாக அமைந்தது நோர்வே பிரேசிலை பார்சல் பண்ணி வெளியே அனுப்பியது. அதுக்கு பிறகு பெரிய அதிர்ச்சிகள் எதுவும் இல்லை. அதிர்ச்சிகளெல்லாம் மட்டுப்படுத்தி தரமான அணிகள், விறுவிறுப்பான போட்டிகள் வேண்டும் என்று ஃபீஃபா இம்முறை இந்த சீடிங்கை வேறு முறையாக நடைமுறைப்படுத்தி அதன் அடிப்படையில் நல்ல அணிகள் முதல் சுற்றோடு தங்களுடைய திறமைகளை காட்டாமல் வெளியேறினால் அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது. உருகுவே முதல் சுற்றோடு வெளியேறியதை போல, இல்லாவிட்டால் ஜெர்மனி போன்ற அணிகள் 2ஆம் சுற்றோடு வெளியேறியதை போல. ஆனால் தங்களுக்கிடையே அவை மோதிக்கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையில் வகுத்த சீடிங், இதை முறையற்ற தன்மை என்று சொல்லாதீர்கள். காரணம், உலகத்தின் மிகச்சிறந்த அணிகள் தங்களுடைய சீடிங் குழம்பு இருப்பதன் காரணமாக மோதிக்கொண்டு வெளியேறக்கூடிய ஆபத்துகள் கடந்த உலகக்கிண்ணங்களில் இருந்தன. அதை தவிர்த்துக் கொள்ளும் விதமாக ஆரம்ப ட்ரோக்கள் உருவாக்கப்பட்டதை அடுத்து இப்போது உலகத்தின் தரநிலையில் முதல் 4 இடங்களில் உள்ள அணிகள் இப்பொழுது அரையிறுதிப் போட்டிக்கு வந்திருக்கின்றன.
எனவே மேலதிக விவரங்களை பார்ப்பதற்கு முதல் இப்போது அரையிறுதிக்கு வந்திருக்கின்ற 4 அணிகளில் எந்த அணிக்கு அதிகமான வாய்ப்பு இந்த உலக கிண்ணத்தை வெல்ல இருக்கிறது, அது இந்த உலகக்கிணம் ஆரம்பிக்கும் போது இருந்த நிலையிலிருந்து இப்போது எப்படி மாறுபட்டுகிறது என்ற விடயத்தை பார்க்கலாம். இந்த உலகக்கிணம் ஆரம்பிப்பதற்கு சரியாக 10 நாட்களுக்கு முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி உலகக்கிண்ணத்தை வெற்றி கொள்ள அதிக வாய்ப்புடைய அணி ஃபேவரிட்ஸ் என்று சொல்லி எந்தெந்த அணிகள் பட்டியலிடப்பட்டுகின்றன என்ற விடயத்தை நான் உங்களுக்கு தந்திருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வந்த அந்த விற்பனர்களின் கருத்தின் அடிப்படையில் ஸ்பெயின் அணிக்கு அவர்கள் முதலாவது வாய்ப்பை கொடுத்திருந்தார்கள். 2வது வாய்ப்பு பிரான்ஸ், 3 இங்கிலாந்து, 4 அர்ஜென்டினா. இந்த 4 அணிகளும் இப்பொழுது அரையிறுதிக்குள் வந்துவிட்டன. அதைத் தொடர்ந்து போர்ச்சுகல், பிரேசில், ஜெர்மனி, நெதர்லாந்து, நார்வே, பெல்ஜியம், கொலம்பியா, மொரோக்கோ, உருகுவே போன்ற அணிகளை பட்டியல்படுத்தியிருந்தார்கள். அதற்கு பிறகு அங்கே சுவிட்சர்லாந்து வருகிறது. குரோஷியா, ஈக்குவடோர், ஜப்பான், ஐக்கிய அமெரிக்கா, செனகல் மற்றும் மெக்சிகோ ஆகிய அணிகளும் இந்த முதல் நிலையிலே தரப்படுத்தப்பட்டிருந்தன. எனவே இதற்கு மேலே தாண்டி வந்த ஏனைய அணிகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய அணிகள், இல்லாவற்றில் அப்செட்டை உருவாக்கிய அணிகள் என்று நாங்கள் கருதலாம். உருகுவே முதல் சுற்றோடு வெளியேறுகிறது. இப்போது இந்த அரையிறுதிப் போட்டிகள் வந்த பிறகு அணிகளின் நிலைகளில் யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது, யார் ஃபேவரிட்ஸ், யாருக்கு குறைவான வாய்ப்பு இருக்கிறது என்று பார்த்தால் 1ஆம் இடத்தை அவர்கள் பிரான்ஸுக்கு வழங்கியிருக்கிறார்கள். உலகக்கிண்ணம் ஆரம்பிக்கும் போது ஸ்பெயினுக்கு இந்த 1ஆம் இடம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் உலகக்கிண்ண போட்டிகள் ஆரம்பித்த பிறகு பிரான்ஸ் தான் அந்த 1ஆம் இடத்துக்கு வந்திருந்தது. பிரான்ஸ், ஸ்பெயின், இங்கிலாந்து, அர்ஜென்டினா என்பதுதான் வகைப்படுத்தப்பட்ட விதமாக இருந்தது. ஃபீஃபா தரப்படுத்தலை பொறுத்தவரையில் ஃபீஃபா உலகக்கிண்ணம் ஆரம்பிக்கும் முதல் அர்ஜென்டினா 1ஆம் இடத்தில் இருந்தது, பிரான்ஸ் 2ஆம் இடத்தில் இருந்தது. போட்டிகள் ஆரம்பித்த பிறகு பிரான்ஸ் 1ஆம் இடத்துக்கு வந்துவிட்டது, அர்ஜென்டினா 2ஆம் இடம், ஸ்பெயின் 3, இங்கிலாந்து 4 என்ற அந்த பட்டியல் இருக்கிறது. இத்தனைக்கும் ஸ்பெயின் தன்னுடைய முதலாவது போட்டியில் கேபோ வேர்டே அணிக்கு எதிராக தட்டு தடுமாறி இருந்தது. அந்த அணி குறைவான சீடிங்கில் உள்ள அணி. அர்ஜென்டினாவுக்கு அந்த அணி கிடைத்தது அதிர்ஷ்டம் என்றெல்லாம் சொல்வோருக்கு அர்ஜென்டினாவுக்கு அவர்கள் காட்டிய விறுவிறுப்பான போட்டி. அதுபோல் அதுக்கு முதல் ஸ்பெயின் அணிக்கு எந்த ஒரு கோல்களையும் கொடுக்காமல் ஆடியதாகிய விடயங்களை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. சரி, அதை விடுவோம். எனவே இப்போதைய நிலையில் 1ஆம் இடம் பிரான்ஸுக்கு இருக்கிறது அதிகமான வாய்ப்புடைய அணியாக. 2வது ஸ்பெயின், 3 இங்கிலாந்து, 4 அர்ஜென்டினா. இத்தனைக்கும் பிரான்சும் ஸ்பெயினும் தான் முதலாவது அரையிறுதியில் மோதப்போகிறார். எனவே அதில் வெல்கின்ற அணி உலகக்கிண்ணத்தை வெல்லும் என்பது பெரும்பாலான விற்பனர்கள் மற்றும் இந்த போட்டிகளை பற்றி ஆராய்கின்றவர்களுக்கு இருக்கின்ற எண்ணமாக இருக்கிறது. இதிலிருந்து ஏதாவது மாறுமா? இம்முறை அரையிறுதிகளில் வெற்றி பெறுகின்ற அணிகள் முதல் தடவையாக உலகக்கிண்ண இறுதியில் சந்திக்கப் போகின்ற அணிகளுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அது என்னவென்று சொன்னால், இந்த இப்போது அரையிறுதிக்கு தெரிவாக இருக்கின்ற 4 அணிகளில் பிரான்ஸ் தான் அதிக தடவைகள் அரையிறுதிக்கு தெரிவான அணி, 7 தடவைகள். இத்தனைக்கும் பிரான்ஸ் அணி ஆரம்பத்திலே பெரிய அளவு பெருவர்களை காண்பித்திருக்காத ஒரு அணி. பிரான்ஸ் அணி ஆரம்பத்திலே மிக பெரும் கால்பந்து சக்தியாக கருதப்பட்டதில்லை. அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, இத்தாலி போன்ற அணிகள் மிக பெரும் பலம் பொருந்திய அணிகளாக இருந்த வேளையில் பிரான்ஸ் கொஞ்சம் அமைதியாகவே இருந்தது. ஆனால் 1998க்கு பிறகுதான் பிரான்ஸ் விஸ்வரூபம் எடுத்தது என்று சொல்லலாம். இப்போது இவர்கள் தான் இந்த 4 அணிகளில் அதிகமான உலகக்கிண்ண அரையிறுதிகளுக்கு வந்த அணி. இந்த 7 தடவைகளில் 4 தடவைகள் அவர்கள் இறுதிப் போட்டிக்கு தெரிவாக இருந்தார்கள். அதில் 2 தடவைகள் உலகக்கிண்ணத்தை வென்றிருக்கிறார்கள், 1998 மற்றும் 2018. 2 மறக்க முடியாத தோல்விகள் அந்த அணிகளின் ரசிகர்களுக்கு மனதிலே காயத்தை கொடுத்திருக்கும். இப்போது ஆடுகின்ற வீரர்களுக்கும் அதில் ஒரு தோல்வி மறக்க முடியாத தோல்வி. அது கடந்த கட்டார் உலகக்கிண்ண இறுதிப் போட்டியிலே அர்ஜென்டினா அணியிடம் மிக நெருக்கமான தோல்வி ஒன்றை கண்டது பிரான்ஸ். இப்போது அந்த அணியிலே ஆடுகின்ற பெரும்பாலான வீரர்களுக்கு அது பழிவாங்க வேண்டிய ஒரு தருணத்தை வைத்திருக்கும். எனவே அர்ஜென்டினா, பிரான்ஸ் அணிகள் இறுதிப் போட்டிக்கு வந்தால் நாங்கள் 2022 ரிப்பீட்டை மறுபடி பார்க்கலாம். போட்டியாவது முடிவு எப்படி இருக்குமோ தெரியாது. அதை தவிர இன்னும் ஒரு தோல்வி 2006ஆம் ஆண்டு மெட்டராசி ஜிடானோடு இடம்பெற்ற மோதலின் அடிப்படையில் ஜிடான் சிவப்பட்டை காட்டப்பட்டு வெளியேற்றப்பட்ட சம்பவம். பிரான்ஸுக்கு பிறகு அர்ஜென்டினாவுக்கு இது 6வது உலகக்கிண்ண இறுதி. இதிலே இதற்கு முதல் அவர்கள் பங்கு பற்றிய 5 உலகக்கிண்ண அரையிறுதிப் போட்டிகளிலும் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு போயிருந்தார்கள். 3 தடவைகள் சாம்பியன், 2 தடவைகள் அவர்கள் இறுதிப் போட்டியில் தோற்றிருந்தார்கள். அந்த 2 தடவைகள் தோல்வியும் ஜெர்மனி அணிக்கு எதிராக காணப்பட்ட தோல்விகள் என்பதுதான் மிக முக்கியமானது. இம்முறை ஜெர்மனி இல்லை, எனவே அர்ஜென்டினாவுக்கு சந்தோஷம், அர்ஜென்டினா ரசிகர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்கிலாந்தை அவர்கள் கடக்க வேண்டியிருக்கும். இதில் அவர்கள் வேறு எந்த அணியையும் இறுதிப் போட்டியில் சந்தித்ததில்லை, பிரான்ஸை தவிர. இங்கிலாந்து இது 4வது தடவையாக அரையிறுதிப் போட்டிக்கு தெரிவாக இருக்கிறது. அதில் ஒரே ஒரு தடவை தான் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது, 1966ஆம் ஆண்டு. அது அவர்களது நாட்டிலே இடம்பெற்றது. ஜெர்மனி அணியை வீழ்த்தி சாம்பியன் ஆனார். ஸ்பெயின் அணிக்கு இது 3வது உலகக்கிண்ண அரையிறுதி. இதற்கு முதல் ஒரே ஒரு தடவை நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று அந்த போட்டியிலே 2010ஆம் ஆண்டு நெதர்லாந்த்ஸை வீழ்த்தி சாம்பியனாகி இருந்தார்கள். எனவே இந்த அணிகளுக்கெல்லாம் இது ஒரு புதிய அனுபவம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு பெரிய புதிய சவால் காத்திருக்கிறது என்பது உண்மை. டெக்சாஸிலும் அட்லாண்டாவிலும் இடம்பெற போகின்ற 2 அரையிறுதிப் போட்டிகள் மிக விறுவிறுப்பாக அமைய போகின்றன. உலகத்தில் அதிகமான ரசிகர்களால் பார்க்கப்பட போகின்றன என்பது நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. இந்த உலகக்கிடம் தான் அதிகமான பார்வையாளர்கள் நேரடியாக வந்தும் தொலைக்காட்சி மற்றும் இணையம் வழியாகவும் பார்த்தது என்ற புதிய சாதனை படைக்கப்படுகிறது. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. போட்டிகளும் இம்முறை அதிகரித்தன, அதிகமான அணிகள் பங்கு பற்றியிருந்தன, அதிகமான ரசிகர்கள் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் வந்திருந்தார்கள். இத்தனைக்கும் அமெரிக்காவிலே விசா சிக்கல்கள் இருந்த சூழ்நிலை.
சர்ச்சைகளுக்கு குறைவே இல்லாத உலகக்கிண்ணமாக இருந்தது. ஆரம்பத்திலே ஒமார் கட்டானுக்கு வழங்கப்படாது மறுக்கப்பட்ட அவருடைய போட்டி நடுவராக கலந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாமல் ஆக்கப்பட்ட சம்பவம். இதுபோல் ஒரு சில அணிகளது சில பயிற்றுவிப்பாளர்கள் மற்றும் அணிகளின் உத்தியோகத்தர்களுக்கு விசா மறுக்கப்பட்ட சம்பவங்கள் அமெரிக்காவில் இடம்பெற்றிருந்தது. இதுபோல் அமெரிக்காவுக்குள் வந்திறங்குகின்ற அணிகளுக்கும் வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இடம்பெற்ற பாதுகாப்பு சோதனை கெடுபிடிகள், இப்படியான பல்வேறு விடயங்கள். அதிகமான வெப்பமும் இங்கே ஒரு காரணமாக இருந்தது. ஈரான் அணிக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு கெடுபிடிகள் மிக முக்கியமான விடயமாக அமைந்தன. அதுக்கு பிறகுதான் இந்த உலகக்கிட போட்டிகளுக்குள் நடந்த சர்ச்சைகள், ஃபீஃபாவினால் கொண்டு வரப்பட்ட விதிகள் கூட கேள்வி கேட்கும் அளவுக்கு, இல்லாவிட்டால் VAR சொல்லக்கூடிய இந்த வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரி என்று சொல்லக்கூடிய இந்த நடைமுறைக்கு இப்போது எழுந்திருக்கின்ற எதிர்ப்பு, இல்லாவிட்டால் அதிருப்தி, அர்ஜென்டினா அணிக்கு சாதகமாக நடுவர்களும் ஃபீஃபாவும் செயற்படுகிறது என்ற குற்றம், இல்லாவிட்டால் இன்னும் ஒரு சில வீரர்கள் கண்டும் காணாமல் விடப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிற விடயம், அமெரிக்காவின் பலோகனுக்கு வழங்கப்பட்ட சிவப்பட்டை மீளப் பெறப்பட்டது. இப்படியான சம்பவங்களோடு பழைய சம்பவம் ஒன்றை ஞாபகப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு முன்பு வழங்கப்பட்ட சிவப்பு அட்டை ஒன்று இந்த உலகக்கிண்ண போட்டிகளில் அவர் முதல் போட்டிகளில் ஆட வேண்டும் என்பதற்காக மீளப் பெறப்பட்டது என்ற விடயத்தை மறுபடி இப்போது கொண்டு வந்திருக்கிறார்கள் இணையவாசிகள். இந்த சம்பவம் உங்களில் பல பேர் மறந்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். 2025 நவம்பர் மாதத்தில் அயர்லாந்து அணிக்கு எதிராக போர்ச்சுகல் ஆடிய உலகக்கிண்ண தகுதியான சுற்று போட்டி ஒன்றிலே போர்ச்சுகல் அணி 2-0 என்று அயர்லாந்து அணியிடம் தோற்றுப்போனது. அதிலே டேவிட் ஓஷியா என்ற ஒரு வீரருக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ தன்னுடைய முழங்கையினால் அவரது முகத்திலே குத்தியிருந்தார் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டு அவருக்கு சிவப்பட்டை வழங்கப்பட்டது. அந்த சிவப்பட்டையோடு சேர்த்து UEFA என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய கால்பந்து சம்மேளனம் ரொனால்டோவுக்கு 3 போட்டி தடை விதித்திருந்தது. 3 போட்டி தடைகள் என்று வரும்போது அவர் உலகக்கிண்ணத்தின் முதல் 2 போட்டிகளில் ஆடியிருக்க முடியாது. எனவே இது குறித்து பெரிய அதிருப்தி வெளியிடப்பட்டிருந்தது போர்ச்சுகல் தரப்பினால். அந்த 3 போட்டி தடை என்று வரும்போது அதுக்கு பிறகு ஆர்மீனிய அணிக்கு எதிராக ஒரே ஒரு போட்டி மட்டுமே இருந்தது போர்ச்சுகலுக்கு உலகக்கிண்ண தகுதியான போட்டிகளின் போது. அதுக்கு பிறகு அவர் உஸ்பெகிஸ்தான் மற்றும் கொங்கோ குடியரசு ஆகிய அணிகளுக்கு எதிராக ரொனால்டோவினால் ஆட முடியாமல் இருந்திருக்கும் இந்த UEFA தடை அமலில் இருந்திருந்தார். ஏனால் UEFA அந்த தடையை தளர்த்தி ரொனால்டோவுக்கு விளையாட அனுமதி வழங்கியிருந்தது. அவர் இதற்கு முதல் ஆடிய 200க்கும் மேற்பட்ட போட்டிகளில் அவருக்கு இருந்த நன்னடத்தை காரணமாக இதை விலக்கிக் கொள்வதாக பலோகனுக்கு எவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு ஃபீஃபா தலைவரோடு பேசி இந்த சிவப்பு அட்டை தளர்த்தினாரோ அதே போல UEFA பல்வேறு தலையீடுகள் மூலமாக இல்லாவிட்டால் ரொனால்டோவுக்கு இருந்த அபிமானத்தின் அடிப்படையில் அந்த தடையை தடுத்திருந்தது. இதன் அடிப்படையில் தான் முதல் 2 போட்டிகளில் அவரால் ஆடக்கூடியதாக இருந்தது உஸ்பெகிஸ்தான் மற்றும் கொங்கோ அணிகளுக்கு எதிராக. இது இப்போது ஞாபகப்படுத்துகின்ற விடயம். ரொனால்டோவுக்கு மட்டும் இந்த விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கிறதே, பலோகனுக்கு வழங்கப்பட்டதை மட்டும் இப்போது UFAயும் பெல்ஜியமும் எவ்வாறு எதிர்க்கலாம் என்று கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தீர்ப்பு உங்கள் கையிலே. மறந்து போனவர்களுக்கு ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த உலகக்கிண்ணம் 2026 ஆடப்பட்ட 100 போட்டிகளில் 292 கோல்கள் மொத்தமாக பெறப்பட்டுள்ளன. அதாவது ஒரு போட்டிக்கு 2.92 கோல்கள் என்பது மிக உயரிய சதவீதம். இம்முறை பலவிதமான அணிகள் பல ஆடுகின்றன என்ற அடிப்படையில் அதிகமான கோல்கள் பெறப்படும் போது உலகக்கிண்ண போட்டிகள் ஆரம்பிப்பதற்கு முதல் பல பேர் சொல்லியிருந்தார்கள். என்றாலும் இந்த உலகக்கிண்ண போட்டிகளில் பல்வேறு கோல்கள் பெறாத ட்ரோக்கள், சமநிலை முடிவுகளும் பெறப்பட்டிருந்தன. இந்த 292 கோல்களில் அதிகமான கோல்களை பெற்ற அணியாக இப்போது இருப்பது அர்ஜென்டினா. 17 கோல்களை எடுத்திருக்கிறது. தனிப்பட்ட வீரர்களாக அதிகமான கோல்களை எடுத்துக்கொண்டோரில் அர்ஜென்டினாவின் மெஸ்ஸி மற்றும் பிரான்சின் கிலியன் இம்பாப்பே ஆகியோர் முதல் இடங்கள் இருக்கின்றார்கள். 2 பேரும் தலா 8 கோல்களோடு முன்னிலை பெற்றுகிறார்கள். 7 கோல்களை பெற்ற ஹாலண்ட் இப்பொழுது வெளியேறி இருக்கிறார். 6 அணிகள் இந்த உலகக்கிண்ணத்தில் எந்த ஒரு வெற்றியும் பெறாமல், புள்ளிகள் எதுவும் பெறாமல் வெளியேறி இருக்கின்றன. ஹெய்ட்டி, துனிஷியா, ஈராக், ஜோர்டான், உஸ்பெகிஸ்தான் மற்றும் பனாமா ஆகிய அணிகளே அவை. இந்த உலகக்கிண்ணத்தின் மிக பெரும் அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் என்றால் நான் சொன்ன விடயம்தான் நோர்வே பிரேசிலை வீழ்த்தியது. அதுபோல ஈக்குவடோர் ஜெர்மனி அணிக்கு எதிரான வெற்றியை பெற்றுக்கொண்டது. பரகுவே ஜெர்மனியை வீழ்த்தி வெளியேற்றியது. இந்த 3 போட்டிகளும் அதிகமான கவனத்தை ஈர்த்த விடயங்களாக அமைந்திருக்கின்றன. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி கேப் வேர்ட் என்று சொல்லக்கூடிய கேபோ வேர்டே ஒரு குட்டி தீவு தன்னுடைய முதலாவது போட்டியிலேயே ஸ்பெயின் அணியை சமப்படுத்தியதும் இந்த உலகக்கிண்ணத்தின் மிக பெரும் அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவமாக பதியப்பட்டுகிறது. இதே போல தரப்படுத்தலை அடிப்படையாக வைத்து FIFA தரப்படுத்தலை அடிப்படையாக வைத்து இன்னும் ஒரு போட்டியை சொல்கிறார்கள். இதுவும் உலகத்தின் ஆச்சரியமான விடயங்களில் ஒன்று என்று. நியூசிலாந்து உலக தரநிலையில் 85ஆம் இடத்தில் இருக்கின்ற அணி முதல் 25 இடங்களில் உள்ள ஈரான் அணியை சமப்படுத்திக் கொண்டது 2-2 என்று. அதே போல உலகக்கிண்ண போட்டிகளை நடத்துகின்ற நாடுகளில் ஒன்றாக இருக்கின்ற கனடா 2ஆம் சுற்றுக்குள் நுழைந்ததும் இங்கே அப்செட்டுகளில் ஒன்றாகவே கருதப்பட வேண்டும் என்று சொல்வோரும் இருக்கிறார்கள். இப்போது இந்த உலகக்கிண்ணத்தின் மிக பெரும் 5 சர்ச்சைக்குரிய சம்பவங்களை பார்க்கலாம். உடனடியாகவே பல பேரும் சொல்லக்கூடியது எகிப்து அணிக்கு எதிரான அர்ஜென்டினாவின் போட்டி என்று. VAR சர்ச்சை. அந்த சர்ச்சை ஒரு பக்கம் நிச்சயமாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம்தான்.
அதிலே வழங்கப்பட்ட நடுவரின் VAR தீர்ப்பு என்பது இப்போதும் கேள்விக்குரிய ஒன்றாக அமைந்து போயிருக்கிறது. அதற்கு பிறகு வந்த அடுத்த VAR தீர்ப்பு சுவிட்சர்லாந்து அணிக்கு எதிராக, அதுவும் அர்ஜென்டினா சம்பந்தப்பட்டது. பிரியல் எம்போலோவுக்கு வழங்கப்பட்ட மஞ்சள் அட்டை கூட இப்போது கேள்விக்குறியாக்கப்பட்டாலும் அது கால்பந்து விதி தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். ஸ்டிமுலேஷன் என்று சொல்லக்கூடிய நடுவரை தூண்டி அட்டையை மற்ற எதிரணி வீரருக்கு தண்டனையாக வழங்குவதை அடிப்படையாக கொண்ட ஒரு குற்றம். அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அது நடுவர் வெறும் கண்களால் பார்க்கும்போது எங்களுக்கும் அது கடந்து போய்விடும். ஆனால் VAR தொழில்நுட்பத்தின் மூலமாக நடுவருக்கு அந்த விடயம் சொல்லப்பட்டு அதற்கு பிறகு அட்டை மாற்றி வழங்கப்பட்டது. எனவே இரண்டாவது மஞ்சள் அட்டை மூலமாக பிரியல் எம்போலோ வெளியேற்றப்பட்டார். அர்ஜென்டினா அணிக்கு எதிராக எகிப்து விளையாடிய போட்டியில் ஹொசாம் ஹசன் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுகிறது என்று சொன்ன விடயமும், அதுபோல் இன்று வரை ரசிகர்கள் பல பேர் பொறுமை கொண்டுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற அந்த சம்பவங்கள் கூட விதிகளுக்கு உட்பட்டது தான். ஆனால் நடுவர்கள் இப்படியும் சொல்லியிருக்கலாம் அப்படியும் சொல்லியிருக்கலாம் என்று சொல்வோர் பல பேர் இருக்கின்றார்கள். இது நடுவர்களின் தீர்ப்புகளுக்கு உட்பட்ட ஒரு விதம். அதாவது போட்டிக்கு வெளியே சென்று எந்த விதமான சர்ச்சைகளும் அதில் இடம்பெறவில்லை. போட்டிக்குள்ளேயே இயங்குகின்ற வேளையிலே நடுவரும் VAR தொழில்நுட்பமும் சேர்ந்து இடம்பெற்றுகின்ற ஒரு சர்ச்சையான விடயம் அது. ஆனால் இது அதுக்கு பிறகு அர்ஜென்டினா பெற்றுக்கொண்ட 3 கோல்கள் மூலமாக அர்ஜென்டினா பெற்றுக்கொண்ட வெற்றி இந்த சர்ச்சை மூலமாக மூடி மறைக்கப்பட்டுகிறது என்பது மட்டும்தான் இப்போது பெரிய விடயம். ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது எகிப்து அர்ஜென்டினாவை விட பலம் குறைந்த ஒரு அணி. ஆனால் 2 கோல்களை எடுத்து முன்னிலை பெற்றிருந்தது. அதற்கு பிறகு அர்ஜென்டினா தன்னுடைய கம்பேக்கை கொடுத்து வென்றது. அதுபோல் அதுக்கிடையில் இந்த சர்ச்சை இடம்பெற்றதாகின இதை பூதாகாரமாக மாற்றியிருக்கின்றன. எனவே இதுதான் இப்போதைக்கு இந்த உலக கிண்ணத்தின் பெரிய சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி உண்மையாக நான் சொல்ல போகின்ற அடுத்த 4 விடயங்களும் மிக பெரும் சர்ச்சைகள் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக கொஞ்சம் யோசித்து பார்த்தால் ஏற்றுக்கொள்வீர்கள். முதலாவது, இந்த டீஹைட்ரேஷன் பிரேக் என்று சொல்லக்கூடிய வீரர்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கிறது. இதனால் அவர்களை குளிர்விக்க தாக சாந்தி இடைவேளைகள் ஒவ்வொரு போட்டியிலும் 2 தடவைகள் வழங்கப்படும். அதாவது ஒரு போட்டியிலே மொத்தமாக 3 இடைவேளைகள், பாதி நேரத்தில் இடைவேளை நேரத்தில் வழங்கப்படுகின்ற ஹாஃப் டைம் இடைவேளை ஒன்று, இதற்கிடையே முதல் பாதியிலும் 2ஆம் பாதியிலும் ஒவ்வொரு டீஹைட்ரேஷன் இடைவேளை. இதை விளம்பரத்துக்காக பயன்படுத்துகிறார்கள். FIFA அதிகமான பணம் முடக்க பயன்படுத்துகிறது அந்த குற்றச்சாட்டு. இது வீரர்களுக்கும் பிடிக்கவில்லை, பயிற்றுவிப்பாளர்களுக்கும் பிடிக்கவில்லை, ஏன் ஊடகங்களுக்கும் பிடிக்கவில்லை, விளையாட்டு விமர்சகர்கள் முன்னாள் விற்பனர்களுக்கும் பிடிக்கவில்லை. போட்டியை சோர்வடைய செய்கிறது, கொஞ்சம் கழித்து போய் செய்கிறது. ஆனால் ஒன்று, அமெரிக்காவிலே இப்போது அதிகமான வெப்பநிலை நிலவுகின்ற வேளையில் சில வேளைகளில் இது உண்மையாக தேவைப்பட்டிருக்கலாம். இதோடு சேர்த்ததாக FIFA ஒவ்வொரு போட்டியையும் பணம் கொழிக்கின்ற போட்டியாக மாற்றுவதற்கு எடுத்த நடைமுறைகள், அது 2வது சர்ச்சையாகவும் சொல்லக்கூடியது. அதிகமான விலையில் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டது. இதனால் பெரிய அளவில் சாதாரணமான ரசிகர்கள் போட்டிகளை பார்க்க முடியாமல் போனது. ஆனால் எப்படி பார்த்தாலும் மைதானங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அது எப்படி என்று சொல்லி பல பேர் ஆச்சரியமாக பார்ப்பார். இதோடு சேர்த்து இந்த உலகக்கிண்ண போட்டிகள் ஆடப்படக்கூடிய இறுதி மைதானம், அது நியூயார்க் நியூஜெர்சி மைதானம். அந்த மைதானத்தின் புட்கள் விற்கப்பட போகின்றன என்று சொல்லப்படுகின்ற விடயம். உலகக்கிண்ணத்தில் பயன்படுத்தப்பட்ட எல்லா மைதானங்களின் புட்களும் இனி செயற்கை புட்களாக மாற்றப்பட போகின்றன. காரணம், அமெரிக்காவின் ஃபுட்பால், அமெரிக்கன் ரூல்ஸ் ஃபுட்பால் ஆடப்படுகின்ற மைதானங்கள் இந்த உலகக்கிண்ணத்துக்காக ஸ்பெஷலாக மாற்றி பயன்படுத்தப்பட்டன. எனவே இந்த புட்கள் விற்கப்படுவது உலகக்கிண அனுபவத்தை ஏனைய ரசிகர்களுக்கு வழங்குவது என்று சொல்கிற விடயமும் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது, கேலி கிண்டல்களை கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அமெரிக்காவின் விசா சர்ச்சைகள். இந்த விசா சர்ச்சைகள் தான் இந்த உலகக்கிண்ணத்தை மிக முக்கியமாக பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கும். பார்வையாளர்கள் வருவது எண்ணிக்கை குறைவாக இருக்கும் என்றெல்லாம் பல்வேறு விடயங்கள் இருந்தாலும் பார்த்தால் எல்லா போட்டிகளும் ரசிகர்கள் நிறைந்ததாக, மிக பெரும் அளவு சுற்றுலா பயணிகளும் வந்து சேர்ந்ததாக அமைந்திருக்கிறது. என்றாலும் ஒரு சில நாடுகள் இதுக்கு வரவில்லையோ என்ற கேள்வி ஒரு முக்கியமான விடயம். இதில் FIFA தலையிட முடியாமல் போனது, இன்ஃபான்டினோ டொனால்ட் ட்ரம்புக்கு பயந்து விட்டார் என்று சொல்லப்படுகின்ற விமர்சனங்கள். அதுபோல சொமாலிய நடுவர் ஒமார் அப்துல் காதிர் கட்டானுக்கு வழங்கப்படாத அனுமதி, இது இப்போது வரை விமர்சனங்களை கொண்டு வந்த ஒன்றாக அமைந்தது. அதுக்கு பிறகு அவருக்கு இழப்பீடு வழங்கப்படுவதாக FIFA சொன்னது. கனடா தன்னுடைய நாட்டில் வந்த ஒரு போட்டியில் அவர் நடுவராக கடமையாற்றுமாறு அளித்திருந்தார். ஆனால் அது பற்றியெல்லாம் இப்போது மௌனம் சாதிக்கப்படுகிறது. இது அடுத்து வரப்போகின்ற உலகக்கிண்ண போட்டிகளுக்கு, அதாவது வேறு நாடுகளில் இடம்பெற போகின்ற உலகக்கிண்ண போட்டிகளுக்கும் இதே போன்ற நடைமுறையை கொண்டு வரக்கூடிய சர்ச்சை ஒன்றை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்ற விடயம். FIFAவின் தலைவர் இன்ஃபான்டினோ இந்த உலகக்கிண்ணம் முடிந்த பிறகு பல்வேறு விசாரணைகளை சந்திக்கக்கூடும், பல்வேறு விமர்சனங்களை சந்திக்கக்கூடும். இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் மிக பெரிதாக மாறிப்போனது இன்ஃபான்டினோ டொனால்ட் ட்ரம்ப் சம்மந்தப்பட்ட மற்றொரு சர்ச்சை. பொலோகன், ஃப்ளோரியன் பொலோகனுக்கு வழங்கப்பட்ட சிவப்பட்டை மீளப்பெறப்பட்டது. அதை பற்றி சொல்லுகிறது. அது இப்போது மீண்டும் பழைய சிவப்பட்டைகளை கிடறக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. இதே போல சில முக்கியமான நட்சத்திர வீரர்களுக்கு வழங்கப்படாமல் தவிர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற மஞ்சள் அட்டைகள், சிவப்பட்டைகள், அதில் மெஸ்ஸியின் பெயர் இருக்கிறது. அதுபோல இங்கிலாந்து வீரர்களின் பெயர் இருக்கிறது. சுவிட்சர்லாந்து நாட்டு வீரர் அர்ஜென்டினா அணிக்கு எதிராக பயன்படுத்திய யுக்தி ஒன்றை பற்றிய விடயம் இருக்கிறது. இப்படி பல விடயங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த உலகக்கிண்ணம் முடிந்த பிறகும் யார் சாம்பியன் ஆனாலும் இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக பேசப்படும் என்பது மட்டும் உறுதி. இப்போது FIFA உலகக்கிண்ண தரவுகள் சாதனைகளுக்கு போவோம். அதிகமான கோல்களை பெற்றுக்கொண்ட அணியாக அர்ஜென்டினா இருப்பதை சொல்லியிருந்தேன். 17 கோல்கள். இதற்கு அடுத்த இடத்துல இருக்கிறது பிரான்ஸ் 16 கோல்கள், பெல்ஜியம் 14, இங்கிலாந்து 13, நோர்வே 13.
அதிகமான கோல் பெறும் முயற்சிகளில் ஈடுபட்ட அணி பெல்ஜியம் என்று சொல்கிறார்கள். பெல்ஜியம் 112 தடவைகள் அட்டம்ப்ட்ஸ் அட் கோல் என்று சொல்லக்கூடிய கோல் பெறுகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டது. அடுத்து எதிர்பார்த்தது போல பிரான்ஸ் 110 தடவைகள், ஸ்பெயின் 110 தடவைகள், அர்ஜென்டினா 98 தடவைகள், கொலம்பியா 94 தடவைகள். அந்த கொலம்பியா இப்போது இல்லை. அதுபோல அதிகமான கோல்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிய அணியாக அர்ஜென்டினா சொல்லப்படுகிறது. தரப்படத்தில் அர்ஜென்டினா 13.9, பிரான்ஸ் 13.31, ஸ்பெயின் 12.75, இங்கிலாந்து 12.23. இதற்கு பிறகு பிரேசில் இருக்கின்றது 10.88. தனிப்பட்ட முறையில் வீரராக அதிகமான கோல்களை பெற்றுக்கொண்டு தங்கப்பாதிரை போட்டியிலே இப்பொழுது முன்னணியில் இருப்பவர் கிலியன் எம்பாப்பே 8 கோல்கள், அதுபோல 3 உதவிகளை வழங்கியிருக்கின்றார். இந்த தங்கப்பாதனை விருதிலே சரிசமனான கோல்களோடு பல வீரர்கள் இருந்தால் அவர்களை தீர்மானிக்க அதிகமான உதவிகளை வழங்கியோருக்கான முக்கியமான இடம் வழங்கப்படும். எனவே கிலியன் எம்பாப்பே 8 கோல்கள் 3 உதவிகள், லியோனல் மெஸ்ஸி 8 கோல்கள் 2 உதவிகள், ஏர்லிங் ஹாலண்ட் இப்பொழுது வெளியேறிவிட்டார், அவர் 7 கோல்கள், ஜூட் பெலிங்கம் 6 கோல்கள் 1 உதவி மற்றும் இங்கிலாந்தின் ஹரிகேன் 6 கோல்கள் 1 உதவி. அதிகமான உதவிகளை வழங்கியவராக பிரான்சின் மைக்கேல் ஒலிசே இருக்கின்றார், 5 உதவிகளை வழங்கியிருக்கிறார். நோர்வே நாட்டின் தலைவர் மார்டின் ஒடெகார்ட் 4 உதவிகள், பிரஹீம் டியாஸ் மொராக்கோவைச் சேர்ந்தவர் 4 உதவிகள், புருனோ கிமாரஷ் 4 உதவிகள் பிரேசில், அதுபோல மெக்சிகோவின் ரொபோட்டோ அல்வாரடோ 3 உதவிகள். அதிகமான பாசஸை வழங்கிய அணியாக ஸ்பெயின் இருக்கிறது. ஸ்பெயினின் 3 வீரர்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறார்கள், பெட்ரி, குபாசி மற்றும் லப்போட்டே ஆகியோர். முறையே பெட்ரி 629, குபாசி 533, லப்போட்டே 493. சுவிட்சர்லாந்தின் மேனுவல் அக்காஞ்சி 479, அதுபோல் அவர்களது கிரானைட் சாக் அவர்களது அணியின் தலைவர் 470. இந்த உலகக்கிடத்தில் தங்கப்பந்து என்று சொல்லப்படுவது மிகச்சிறந்த வீரருக்கு வழங்கப்படுகின்ற விருது. தங்கப்பந்து, அதுக்கு பிறகு வெள்ளிப்பந்து, இந்த 2 பந்துகள் வழங்கப்படும் மிகச்சிறந்த வீரருக்கும் 2ஆம் இடத்தை பிடிக்கின்ற வீரருக்கும். அதுபோல கோல்டன் கிளவுஸ் என்று சொல்லக்கூடிய தங்க கையுறை விருதும் வழங்கப்படும். தங்க கையுறை விருதுக்கு நிச்சயமாக இம்முறை ஸ்பெயின் அணியின் உனாய் சிமோன் போட்டியில் இருக்கிறார். அதிகமான 629 நிமிடங்கள் கோல்கள் விடாமல் சாதனை படைத்து கடைசியாகத்தான் இறுதியாக இடம்பெற்ற போட்டியிலே பெல்ஜியம் அணிக்கு எதிராக ஒரு கோலை கொடுத்திருந்தார். எனவே அவர்தான் அந்த போட்டியிலே முதலிடத்தை பெறுவார் என்பதில் பெரிய அளவில் அதிருப்தி இருக்காது, எதிர்ப்பு இருக்காது. பிரான்ஸ் நாடு மற்றும் அர்ஜென்டினா அணி, அதுபோல இங்கிலாந்து அணியின் கோல் காப்பாளர்கள் ஒரு சிறப்பாட்சி இருந்தாலும் அவர்கள் கோல்களை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அர்ஜென்டினாவின் எமிலியானோ மார்டினஸ் இறுதி 3 போட்டிகளிலும் 5 கோல்களை கொடுத்திருக்கிறார். எனவே இப்போதைக்கு உனாய் சிமோனுக்கு அங்கே போட்டி இருக்காது. ஆனால் தங்கப்பாதனை விருதுக்கு 2 பேர் கடுமையான போட்டியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த 2 பேர் கிலியன் எம்பாப்பேயும் லியோனல் மெஸ்ஸியும். அதிகமான கோல்கள், அதுபோல கோல்களுக்கு பிறகு உதவிகள் என்று சொல்லி தங்களது அணியை முன்னிலைக்கு கொண்டு வருவதில் இவர்கள் ஈடுபட்டிருந்தாலும் மெஸ்ஸி இறுதியாக இடம்பெற்ற போட்டியிலே சுவிட்சர்லாந்து அணிக்கு எதிராக எந்த ஒரு கோலையும் பெறவில்லை. கிலியன் எம்பாப்பே ஒரே ஒரு கோலை எடுத்திருந்தார். ஆனால் அவர் முழுமையான நேரங்கள் கடைசியாக நின்று ஆடவில்லை. அவரை கடைசி 2 போட்டிகளிலும் முட்கூட்டியே வெளியே எடுத்து விட்டார் பயிற்சியாளர் டிஷா. இந்த சூழ்நிலையில் இம்முறை இந்த தொடரிலே பெரிய அளவில் ஸ்பெயின் வீரர்கள் ஈடுபாட்டோடு ஆடவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கிலாந்தின் ஹரிகேன் மிகச் சிறப்பாக ஆடி வந்திருந்தார் கடந்த போட்டிகள். இப்போது அவரையும் தாண்டி கொண்டு ஜூட் பெலிங்கமின் பெயர் அதிகமாக சொல்லப்படுகிறது. பெலிங்கம் 6 கோல்கள், கடைசி 2 போட்டிகளில் 2 பிரேஸ், அதுபோல ஒரு உதவியை வழங்கியிருக்கின்றார். மிகச்சிறப்பாக துடிதுடிப்பாக செயற்படுகின்றார். அவர் இங்கிலாந்தின் முன்னாள் வீரர் ஜான் டெரி, ஜினடின் ஜிடானோடு ஒப்பிடுகிறார். எனவே ஜூட் பெலிங்கமும் இந்த தங்கப்பாதனை போட்டியில் இருக்கிறார் என்று சொல்லி எண்ண தோன்றுகின்றது. இந்த உலகக்கட்டத்தில் மிக மோசமான அணிகள் எவை? ஃபீஃபா தரப்படுத்தி இருக்கிறது. 1ஆம் இடத்திலே கட்டார் 2 ஓன் கோல்கள், தங்களது அணி எதிரணிக்கு கொடுத்த கோல்கள், அதுபோல் 10 கோல்களை எதிரணிக்கு வழங்கி இருக்கிறது. அதுபோல் அவர்களது டிஃபென்சிவ் மிக மோசமாக இருந்திருக்கிறது என்று ஃபீஃபா தரவுகள் சொல்கின்றன. அடுத்த இடத்துல இருப்பது இப்போது சர்ச்சைக்குரிய ஒரு போட்டியில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிற எகிப்து அணி. 2 ஓன் கோல்கள், 7 கோல்களை எதிரணிக்கு வழங்கி இருக்கிறது. அதுபோல் 224 தடவைகள் ஃபோர்ஸ் டேர்ன் ஓவர்ஸ் என்று சொல்லக்கூடிய மோசமான பெறுவர். 3ஆம் இடத்தில் உஸ்பெகிஸ்தான், 4 ஈராக், 5 சுவிட்சர்லாந்து, அதுக்கு பிறகு ஜோர்டான், கேபோ வெர்டே, சவுதி அரேபியா, பரகுவே, மொரோக்கோ, டுனீஷியா என்று சொல்லி இந்த பட்டியல் வருகிறது. இந்த பட்டியலில் சுவிட்சர்லாந்து, ஜோர்டான், கேபோ வெர்டே என்று சொல்லி அர்ஜென்டினாவுக்கு எதிராக மோதிய அணிகளும் வருவதன் காரணமாக இது ஃபீஃபா திட்டமிட்டு செய்கின்ற சதி என்று யாராவது சொன்னால் கூட ஆச்சரியப்பட தேவையில்லை. காரணம் அப்படி இருக்கிறது. இப்போது இணைய வன்மம் அர்ஜென்டினா அணிக்கு எதிராகவும் அதோடு சேர்த்து ஃபீஃபாவுக்கு எதிராகவும், இல்லாவிட்டால் மாறி ஃபீஃபாவுக்கு எதிராகவும் அதோடு சேர்த்து ஃபீஃபாவின் செல்லப்பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற அர்ஜென்டினாவுக்கு எதிராகவும் அதிகமான ஃபவுல்களை போட்ட அணியாக சுவிட்சர்லாந்து இருக்கிறது. 87 தடவைகள் ஃபவுல்கள் எதிரணிகளுக்கு எதிராக போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பெல்ஜியம் அடுத்த இடத்துல 78, மொரோக்கோ 74, அர்ஜென்டினா 4ஆம் இடத்துல 73, கனடா 72, கொலம்பியா 70, ஸ்பெயின் 68, பரகுவே 66, இங்கிலாந்து 62, பொஸ்னியா ஹெர்சகோவினா 59 என்று முதல் 10 இடங்களில் இந்த அணிகள் இருக்கின்றன. இவர்கள் தான் அதிகமான தடுப்பாடலின் மூலமாக ஃபவுல்களை அதிகமாக போட்டவர்கள். இதுவரைக்கும் அதிகமான சிவப்பட்டைகளை பெற்றுக்கொண்ட 2 நாடுகள் இருக்கின்றன. ஒன்று கட்டார், இன்னும் ஒன்று தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா முதல் போட்டியிலே 2 சிவப்பட்டைகளை வாங்கிவிட்டது. தென்னாப்பிரிக்காவுக்கு 2 சிவப்பட்டைகள், கட்டாருக்கு 2 சிவப்பட்டைகள். மற்ற அணிகள் எல்லாம் தலா ஒவ்வொரு சிவப்பட்டைகளை வாங்கி கொண்டிருக்கின்றன. மஞ்சள் அட்டைகளை அதிகமாக பெற்றுக்கொண்ட அணி எகிப்து. அர்ஜென்டினா அணிக்கு எதிரான போட்டியிலும் அவர்கள் காட்டிய
முரட்டுத்தனம், மூர்க்கத்தனம், அதுபோல நடுவர்களோடு மோதிக்கொண்டதாகின அவர்களுக்கு மேலும் மஞ்சள் அட்டைகளை கொடுத்திருந்தார். 12 மஞ்சள் அட்டைகள். கனடா அணி 11 மஞ்சள் அட்டைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. பரகுவேக்கு 9, கொலம்பியா 8, ஈக்குவடோர் 8, சுவிட்சர்லாந்து 8, பிரேசில் 8, குராசாவோ 7, போர்ச்சுகல் 7, இங்கிலாந்து 7 என்று சொல்லி இந்த பட்டியல் நீள்கிறது. இங்கிலாந்தோடு சேர்த்து அமெரிக்கா, ஹெய்டி, மொரோக்கோ, பொஸ்னியா ஹெர்சகோவினா ஆகியன தலா 7 மஞ்சள் அட்டைகளை வாங்கியிருக்கின்றன. தங்க கையுறை விருதுக்கு உனாய் சிமோன் ஸ்பெயின் நாட்டின் கோல் காப்பாளர் தான் அதிக பொருத்தமானவர் போல தெரிகிறது இப்போதைய தரவுகளின் அடிப்படையில். ஸ்பெயின் அணி தற்செயலாக இன்று நள்ளிரவை தாண்டி இடம்பெறுகின்ற போட்டியில் தோல்வியுற்றால் இந்த வரிசை மாறக்கூடும். ஆனால் இப்போதைக்கு 5 கிளீன் ஷீட்ஸை வைத்திருக்கிறார் உனாய் சிமோன். பிரான்ஸ் அணியின் மைக் மேனோ அவர்களது கோல் காப்பாளர் 4 கிளீன் ஷீட்ஸை வைத்திருக்கிறார். இதுபோல கொலம்பியா அணியின் கோல் காப்பாளர் 4 கிளீன் ஷீட்ஸை வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது அந்த அணி வெளியே. மெக்சிகோவும் 4 தடவைகள். மெக்சிகோ அணி கடுமையாக போராட்டத்தை கண்டு இறுதியாக இங்கிலாந்து அணி 3 கோல்களை பெற்று அவர்களை வெளியே அனுப்பியிருந்தது. 3 வெற்றிகளை பெற்று, அதாவது முதற் சுற்று போட்டிகளில் அத்தனை வெற்றிகளையும் பெற்றுக்கொண்டு வந்த அணிகளில் மெக்சிகோ, பிரான்ஸ், அர்ஜென்டினா ஆகிய 3 அணிகளும் இருந்தன. அர்ஜென்டினாவும் பிரான்ஸும் அப்படியே இங்கே வரை வந்துவிட்டன. இப்போது இதற்கு பிறகு அர்ஜென்டினா, மொரோக்கோ, இங்கிலாந்து போன்ற நாடுகளின் கோல் காப்பாளர்கள் 2 தடவைகள் கிளீன் ஷீட்ஸ் வைத்திருக்கிறார்கள். இப்போது நான் தந்திருக்கின்ற தரவுகளில் எந்த தரவு உங்களுக்கு அதிகமான ஆர்வத்தை தந்திருக்கிறது, அதுபோல் இதை தாண்டி என்னென்ன தரவுகள் உங்களுக்கு தேவைப்படுகின்றன, எதை பற்றி அறிந்து கொள்ள இன்னும் நீங்கள் அதிகமான ஆர்வத்தை காண்பிப்பீர்கள் என்று சொல்லி எனக்கு கருத்துக்கள் மூலமாக அறிய வேண்டியிருக்கிறது. இம்முறை இடம்பெற்ற இந்த உலகக்கிண்ண போட்டிகளில் மிகச்சிறந்த அட்டாக்கிங் அணியாக இப்போது அர்ஜென்டினா அணி இருக்கிறது. கடைசி 3 போட்டிகளில் அவர்கள் கோல்களை அதிகமாக கொடுத்திருந்தாலும் அட்டாக்கிங்காக அதிகமான கோல்களை பெற முனைந்திருக்கிறார்கள். 3 போட்டிகளிலுமே தலா 3 கோல்களை அடித்திருப்பதன் மூலமாக அவர்கள் முன்னிலைக்கு வந்திருக்கிறார்கள் பிரான்ஸை முந்தி. பிரான்ஸ் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் தோற்றுப்போய் இப்போது காலிறுதியோடு வெளியே போனாலும் பெல்ஜியம் அணிக்கு அந்த தரநிலையை வழங்கியிருக்கிறார்கள். 4ஆம் இடத்தில் இங்கிலாந்து, 5 நோர்வே, 6 நெதர்லாந்து, 7ஆம் இடத்தில் இந்த போட்டிகளை முறை நடத்திய அமெரிக்கா வருகிறது. அதுக்கு பிறகு ஜெர்மனி, பிறகுதான் ஸ்பெயின் வந்திருக்கிறது. ஸ்பெயின் அணி எதிர்பார்த்ததைப் போல இந்த தொடரில் ஆடியிருக்கவில்லை என்பதுதான் ரசிகர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இப்போது வீரர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு அணிகளிலும் உங்களுக்கு பிடித்த ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்கலாம். டக்கென்று எங்களுக்கு எண்ண தோன்றும் போது அர்ஜென்டினாவிலிருந்து லியோனல் மெஸ்ஸி, அதுக்கு பிறகுதான் ஜூலியன் அல்வாரஸோ, இல்லாவிட்டால் இப்போது இம்முறை கோல்கள் குவிப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படாமல் இப்பொழுது கோல்களை குவித்து வருகின்ற லோட்டோரோ மார்டினஸோ வருகின்றார்கள். இதுபோல் அர்ஜென்டினாவில் இம்முறை அதிகம் பேசப்படாத ஆனால் மிகச்சிறப்பாக பின்னால் இருந்து தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவர் பரதேஸ். பிரான்ஸ் அணியை எடுத்துக்கொண்டால் கிலியன் எம்பாப்பே, அவரை தாண்டி வேறு எங்கும் பார்வை செல்லாது. ஆனால் 2ஆம் இடத்தில் உஸ்மான் டெம்பலேயை நாங்கள் பல பேரும் கருதி இருந்தாலும் உண்மையாக மைக்கேல் ஒலிசே தந்து வருகின்ற பங்களிப்பு மிகப்பெரியது. பிரான்ஸ் அணி அவர்களது தலை சிறந்த டிஃபெண்டர்ஸில் ஒருவரான இங்கோலோ காண்டேயை இந்த உலகக்கிடத்தில் ஒரு நிமிடம் தானும் பயன்படுத்தவில்லை. அர்ஜென்டினா சிமியோனின் மகன் சிமியோன் ஜூனியரை பயன்படுத்தாதது போல இந்த 2 ஆச்சரியங்களான விடயங்களாக நோக்கப்படுகின்றன கால்பந்து வட்டாரங்கள். ஆனால் அப்படி இருந்த போதிலும் பிரான்சின் பின்களம் மிக உறுதியாகவே இருக்கிறது. பிரான்ஸை பொறுத்தவரையில் அடுத்து உஸ்மான் டெம்பலே மற்றும் அவர்களது மற்றொரு முன்கடம் இடைவேளைக்கு பிறகு இறக்கப்படுகின்ற பாக்குலாவும் இந்த பட்டியலிலே வரக்கூடியவர்கள். டிக்னி சத்தமில்லாமல் தன்னுடைய பணியை பின்கள வீரராக செய்து வருகின்றார். ஸ்பெயின் அணி எடுத்துக்கொண்டால் லமீன் யமாலின் மீது அத்தனை பேரின் பார்வை இருந்தாலும் அவர் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்டது ஒரே கோல். ஆனால் ஒயர்சவாலா ஒரு பக்கம் கலக்கி கொண்டிருக்கிறார். இதேபோல மிக்கேல் மெரினோ இம்முறை 2 சூப்பர் சப் கோல்களை பெற்றுக்கொண்டு அவரும் ஒரு நட்சத்திரமாக மாறியிருக்கின்றார். பெட்ரோ போர்ரோ, பெட்ரி, கேவி போன்றோர் ஓரளவுக்கு சோபிக்கின்றவர்களாக இங்கே இருக்கின்றார்கள். இப்போது இங்கிலாந்து அணி இம்முறை பல பேருக்கு ஆச்சரியம் கொடுத்தது. இங்கிலாந்து தன்னுடைய பாரம்பரிய ரீதியிலான ஆட்டத்திலிருந்து மாறி முற்றுமுழுதாக அட்டாக்கிங் கேம் ஒன்றை இங்கிலாந்து கொண்டு செல்கிறது. வழமையாக அவர்கள் எப்போதும் ஃபோர்வர்டை நம்பி ஒரு பக்கம் முன்கடத்தில் கோலை நீ பார்த்துக்கோ, பின்னுக்கு நாங்கள் டிஃபென்ஸ் ஆடுகிறோம் என்று ஆடிக்கொண்டிருப்பார்களா. ஆனால் இம்முறை அவர்கள் ஆல் அட்டாக்கிங்காக மாறியிருக்கிறார்கள். ஹரிகேன் கோல்களை அதிகமாக குவித்துக் கொண்டவர். அவரோடு ஜூட் பெரிங்கம் இப்போது சேர்ந்து கொண்டிருக்கிறார். இருகுழல் துப்பாக்கி போல என்று நான் கடந்த போட்டிகளில் வர்ணித்திருந்தேன். இந்த 2 பேருக்கு பின்னால் சத்தம் இல்லாமல் 2 பேர் மிகச்சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். புக்காயோ சாக்கா மற்றும் குஹே. இந்த 2 பேரும் ஜோன் ஸ்டோன்ஸும் கூட இம்முறை கவனிக்கப்படக்கூடிய வீரராக மாறியிருக்கிறார். இங்கிலாந்து அணியின் அணி ஒற்றுமையும் முன்னுக்கு சாதிக்கக்கூடிய 2 பேரும் பின்னுக்கு சமாளிக்கக்கூடிய பல பேரை வைத்துக்கொண்டு இங்கிலாந்து மிகச்சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறது. அதில் மாற்று கருத்தில்லை. இப்போது வீரர்களை பற்றி பார்த்தோம். வீரர்கள் தானே வெளியே தெரிபவர்கள். ஆனால் இந்த வீரர்களை நகர்த்துகின்ற சதுரங்க காய்களாக இவர்களை பாவித்து கொண்டு பின்னுக்கு செஸ் மாஸ்டர்ஸாக நடந்து கொள்வோர் 4 பேர் இருக்கின்றார்கள். 4 அணியின் பயிற்றுவிப்பாளர்கள். இந்த 4 அணிகளது பயிற்றுவிப்பாளர்களது பெறுபவர்கள் எவ்வாறு இருக்கின்றன? இவர்களில் யார் இம்முறை அதிக வாய்ப்புகளை உடையவராக இருக்கின்றார்? யாருடைய பெறுபவர்கள் அதிகமாக பேசப்படுகின்றனர் என்று பார்த்தால் இந்த 4 பேருமே தங்களுடைய பணிகளை மிக வித்தியாசமான முறையில் செய்யக்கூடியவர்கள். 4 பேரும் தங்களுக்கு அந்த ஒவ்வொரு பாணிகளை வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த 4 பேரும் குறிப்பாக டெஷாம்ப், ஸ்கலோனி, டுஹெல் மற்றும் டூலா ஃபுன்டே இந்த 4 பேருமே கவனிக்கப்படக்கூடியவர்களாக தத்தம் அணிகளிலும் வீரர்களதும் ரசிகர்களதும் மதிப்பை வென்றவர்களாக இருக்கின்றார்கள்.
இவர்களது பெறுபவர்களை நாங்கள் கொஞ்சம் அவதானிப்போம். இதில் பிரான்சில் சாதனை ஒன்றை படித்து இந்த 4 முகாமையாளர்கள் இல்லாவிட்டால் பயிற்றுவிப்பாளர்கள் அதிகமான போட்டிகளை நிர்வகித்தவர் என்ற பெருமையை வைத்திருப்பவர் முன்னாள் பிரான்ஸ் அணியின் தலைவர் 98ஆம் ஆண்டு பிரான்ஸ் உலக கிண்ணத்தை வென்ற வேளையில் அவர்களுக்கு தலைமை தாங்கிய டிடியர் டிஷாம்ஸ். அவர்தான் பிரான்ஸ் அணிக்காக அதிகமான போட்டிகளில் முகாமையாளராக பயிற்றுவிப்பாளராக இருந்திருக்கிறார். 177 போட்டிகள், இதிலே 114 வெற்றிகள், 35 சமநிலை முடிவு, வெறும் 28 போட்டிகள் தான் தோல்வி. வெற்றி சதவீதம் 64.4% இருக்கிறது. கடந்த உலகக்கிட போட்டிகளிலிருந்து இந்த உலகக்கிடம் வரை அந்த அணியை திடமாக சரியாக வழி நடத்தி கொண்டு வருகிறார். அணி வீரர்களது நம்பிக்கை வென்ற ஒருவராக இருக்கின்றார். வீரர்களுக்கு வீரர்களைப் போலவும், ஊடகர்களுக்கு ஒரு ஊடகரைப் போலவும், ரசிகர்களுக்கு நண்பர்களைப் போலவும் விளங்கக்கூடிய ஒருவர். மிக நீண்ட காலம் பிரான்ஸை நிர்வகித்து வருவதில் இவருக்கு பெரும் பொறுப்பு இருக்கிறது. 2012ஆம் ஆண்டு பிரான்ஸ் அணியை பொறுப்பெடுத்துக் கொண்டார். அதுக்கு பிறகு 3 தடவைகள் பிரான்ஸ் அடுத்தடுத்து அரையிறுதிக்கு வந்திருக்கிறது டிஷாம்ஸின் வழி நடத்தலில். அணி வீரர்கள் தெரிவிலே ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன சர்ச்சைகள் இருந்தாலும் அணி வெற்றியை பெற்றுக் கொண்டிருப்பதன் காரணமாக யாரும் பெரிய அளவில் இவரை பற்றி விமர்சிப்பதில்லை. டிஷாம்ஸுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. உலகத்திலே உலகக்கிணம் ஒன்றை வீரராகவும் முகாமையாளராகவும் வென்றெடுத்த 3வது சாதனைக்குரியவர் இவர். ஜெர்மனியின் பிரான்ஸ் பெக்கன்பர்க் மற்றும் பிரேசிலின் மரியோ ஜாகலோ ஆகியோரே முதல் 2 பேர். இம்முறை மீண்டும் ஒரு உலகக்கிணத்தை அவர் வெல்வாரா என்பதுதான் இப்போது பிரான்ஸ் ரசிகர்களின் மிகப்பெரிய அபரிதமான எதிர்பார்ப்பு. அடுத்து ஜெர்மனியைச் சேர்ந்த தோமஸ் டுஹல். ஜெர்மனிய வீரராக இருந்தவர் 25 வயதில் ஓய்வு பெற்று முகாமையாளராக மாறுகிறார். இப்போது இங்கிலாந்து அணிக்கு பயிற்றுவிக்கின்ற 3வது வெளிநாட்டவர் என்ற பெருமையை பெற்றுக் கொள்கின்றார். இங்கிலாந்து அணி வீரர்கள் ஆரம்பத்தில் இவர் மீது நம்பிக்கை வைக்க கொஞ்சம் தயக்கத்தை காட்டியிருந்தார்களாம். ஆனால் இப்போது 19 போட்டிகளில் 15 வெற்றிகளை இங்கிலாந்துக்கு பெற்றுக் கொடுத்து இங்கிலாந்து வீரர்களுக்கு மிகப்பெரும் உறுதியாக மாறியிருக்கின்ற ஒருவர். ஆனால் ஒரு சரியான பெர்ஃபெக்ஷனிஸ்ட். எந்த ஒரு விடயத்தையும் செய்வன செம்மையாக செய்யப்பட வேண்டும் என்று விடாப்பிடியாக இருக்கிறார். இந்த 15 போட்டிகளை தவிர 2 போட்டிகளில் சமநிலை, 2 போட்டிகளில் மட்டும்தான் தோல்வியை கண்டுகிறார். இப்போதைக்கு 78.9 இவரது வெற்றி சதவீதமாக இருக்கிறது. இந்த உலக கிண்ணத்தை வென்றுதான் செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்த்திருக்கின்ற ஒருவர். பிக்படை கோல் காப்பாளராக தெரிவு செய்த பிறகு 10 கோல்கள் மட்டுமே இங்கிலாந்தினால் கொடுக்கப்பட்டுள்ளன என்பதும் மற்றொரு சாதனைக்குரிய விடயம். அர்ஜென்டினாவில் லியோனல் ஸ்கலோனி மெஸ்ஸியோடு முன்பு கால்பந்தாட்டம் ஆடியவர், உலக கிண்ணத்தில் ஆடியும் இருக்கிறார். ஆனால் உலக கிண்ணத்தில் சாம்பியனாக இவரால் முடியாமல் போனது. இவர் ஆடிய காலத்திலே 2015ஆம் ஆண்டு தன்னுடைய ஓய்வை அறிவித்த பிறகு தன்னுடைய பயிற்றுவிப்பாளர் காலத்தை ஆரம்பிக்கிறார். கழக அணிகளுக்கான பயிற்றுவிப்பை ஆரம்பித்து 2020 இறுதிப் பகுதியிலே அர்ஜென்டினா அணியை பொறுப்பெடுக்கிறார். அந்த வேளையில் அர்ஜென்டினா அணியில் மெஸ்ஸி இருக்கிறார். ஆனால் அணி கொஞ்சம் சிதிலமாகி போய் கிடக்கிறது. 2018 உலக கிண்ணத்தில் எதிர்பார்த்ததை போல அர்ஜென்டினா அணியின் பெறுபவர்கள் இருக்கவில்லை. எனவே இவர் உடனடியாக அர்ஜென்டினா அணியில் துணிகரமான மாற்றம் செய்து இளம் வீரர்களை உள்ளே கொண்டு வந்தார். அந்த இளம் வீரர்களை உள்ளே கொண்டு வந்த வேளையில் ஒரு சில எதிர்ப்புகள் அர்ஜென்டினா கால்பந்து நிர்வாகத்தில் இருந்தாலும் அவர் துணிச்சலாக தன்னுடைய முடிவை எடுக்க அனுமதிக்குமாறு மெஸ்ஸியும் கோரியிருக்கிறார். இதையடுத்து 2021 கோப்பா அமெரிக்கா அர்ஜென்டினா 28 ஆண்டு காலம் கிண்ணம் இல்லாமல் வறட்சியாக இருந்த அந்த கனவை நிறைவு செய்கிறது. இதுதான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு லியோனல் ஸ்கலோனி மெஸ்ஸியை போலவே லியோனல் தொட்டதெல்லாம் துலங்கி கொண்டிருக்கிறது. 100 போட்டிகளில் பயிற்றுவிப்பாளராக இருந்து இதில் 74 போட்டிகளில் வெற்றி, 17 போட்டிகளில் சமநிலை முடிவு, வெறும் 9 போட்டிகளில் மாத்திரமே தோல்வி. வெற்றி சதவீதம் 75.3. முக்கியமான கிண்ணங்கள் FIFA உலக கிண்ணம் 2022, கோப்பா அமெரிக்கா 2021 மற்றும் 24, கான்மிபோல் UFA கிண்ணம் என்று சொல்லக்கூடிய ஃபினாலிசிமா இத்தாலி அணிக்கு எதிராக அர்ஜென்டினா வென்ற 2022 சாம்பியன் என்று தன்னுடைய பட்டியலை நீளமாக வைத்திருக்கிறார். இப்போது இறுதியாக ஒருவர் ஸ்பெயின் அணியின் பயிற்றுவிப்பாளர், பெரிதாக வெளியே அறியப்படாத ஒருவர். கடந்த கால ஸ்பெயின் பயிற்றுவிப்பாளர்கள் அடிக்கடி திரையிலே அவர்களது முகம் தெரியும், வெளியே அதிகமாக ஜொலிப்பார்கள். ஆனால் லூயிஸ் டி லா ஃபுன்டே பெரிய அளவில் வெளியே வராத ஒருவர், அமைதியாக சாதிக்க விரும்புகின்ற ஒருவர். ஸ்பெயின் அணிக்காக இளவயதிலே ஆடியிருந்தாலும் அவர் மூத்த அணிக்காக எப்போதும் ஆடியவர் ஒருவர் கிடையாது. ஸ்பெயினின் இளைய வீரர்களுக்கு பயிற்றுவிப்பாளராக இருந்தார் இவர். அந்த வேளையில் தான் ஸ்பெயின் இளையோர் அணியிலே அணியிலே ஸ்பெயினின் 21 வயதுக்கு உட்பட்ட அணியிலே பெட்ரி, டானி ஓல்மோ, மைக்கேல் மெரினோ, உனாய் சிமோன் போன்றோர் வீரர்களாக நட்சத்திரங்களாக ஜொலிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் 2022ஆம் ஆண்டு உலக கிண்ணத்திலே ஸ்பெயின் அணி 16 அணிகள் மோதுகின்ற சுற்றிலே வெளியேறுகிறது. அப்போது பயிற்றுவிப்பாளர் அந்த லூயிஸ் என்ரிகே பதவி விலகுகிறார். உடனடியாக இவருக்கு அந்த பதவி கிடைக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை ஸ்பெயின் அணியை மிகச்சிறந்த நிர்வாகியாக கொண்டு செல்கிறார். இளம் வீரர்களை அணிக்குள்ளே கொண்டு வருவது, சில மூத்த வீரர்கள் பெரிய நட்சத்திரங்களாக இருந்தாலும் வெளியே செல்லுமாறு அவர்களை விலக்குவது, இந்த உலகக்கிண்ண அணியிலே ஒரே ஒரு ரியல் மேட்ரிட் வீரரை மட்டும் கொண்டு வந்து அதுவும் ஒரு சில விமர்சனங்களுக்குள்ளாகிறது. ஆனால் இவர் அதை பொருட்படுத்தவில்லை. எவ்வளவுதான் பெரிய நட்சத்திரமாக இருந்தாலும் ஆடுகளத்தில் செய்து காட்டுங்கள் என்பதை இவரது கொள்கை. இப்போதைக்கு லா ஃபுன்டேயின் சாதனையை நாங்கள் எடுத்து பார்த்தால் 45 போட்டிகள், இந்த உலகக்கிண்ண அரையிறுதி போட்டிகளுக்கு முன்னதாக 45 போட்டிகளில் பயிற்றுவிப்பாளராக இருக்கிறார். இதில் 38 வெற்றிகள், 5 வெற்றி தோல்வியற்ற முடிவுகள், வெறும் 2 தோல்விகள். வெற்றி சதவீதம் 84.4. இந்த 4 பயிற்றுவிப்பாளர்களில் மிகச்சிறந்த வெற்றி சதவீதத்தை கொண்டிருப்பவர் லூயிஸ் லா ஃபுன்டே.
இப்போதைக்கு யுஎஃப்ஏ நேஷன்ஸ் கிண்ணத்தை 2023ஆம் ஆண்டு வெற்றி கொண்டு கொடுத்திருக்கின்றனர். அதுபோல நடப்பு ஐரோப்பிய சாம்பியனாக ஸ்பெயின் வரும் போதும் இவர்தான் பயிற்றுவிப்பாளர். இந்த 4 பேருக்கு இடையிலான சதுரங்க மோதல் தான் இன்று முதல் ஆரம்பிக்க போகின்ற மிகச்சிறப்பான ஒரு மோதலாக இருக்கும். பயிற்றுவிப்பாளர்களையும் அணிகளையும் வீரர்களையும் வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்லுங்கள், எந்த அணிக்கு இம்முறை உலக கிண்ணம் கிடைக்கும்? 2 அரையிறுதிகளிலும் இறுதிப் போட்டிகள் சந்திக்க போகின்ற அணி அது. உங்களது எதிர்பார்ப்பு என்ன? உங்களுக்கு பிடித்த வீரர்கள் யார் யார் இந்த உலக கிண்ணத்திலே கறக்கி இருக்கிறார்கள்? நீங்கள் விரும்பிய அணிகள் வந்திருக்கின்றனவா இப்போதைக்கு அரையிறுதிக்கு வரைக்கும்? கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள். இந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கின்ற கருத்துக்களில் ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸிலே தெளிவாக, நியாயமாக, ஆதாரபூர்வமாக சொல்லலாம், நாகரிகமான வார்த்தைகளோடு. மீண்டும் சந்திப்போம்.